இதுக்கப்புறம் நான் எப்ப வருவேன்னு எனக்கு தெரியாது. வருவேனான்னு கூட தெரியாது. ஏய், ஏமா அப்படி பேசுற? எனிதிங் இஸ் பாசிபிள் சீனு. பாசிட்டிவாவே நினைமாயா. லைஃப்ல எல்லா டைமும் பாசிட்டிவா நடக்காது சீனு. நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். உன் பாஸ்போர்ட் ஒன்றும் பேன் பண்ணல, விசா இல்லாததால அனுப்புறாங்க. அது கிடைச்சதும் திரும்ப வர போற, அவ்வளவுதானே. தெரியல சீனு. நான் ஏதாவது சொன்னா நீ ஏன் நெகட்டிவா யோசிக்கிறேன்னு கேட்ப. அதனால நான் எதுவும் சொல்லல. நீ நெகட்டிவா எதுவும் சொல்லாம என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. லைஃப் இஸ் a சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் சீனு. எப்படி சொல்ற மாயா? முன்னெல்லாம் என்ன நீ கூப்பிடுவ, நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ நான் கூப்பிடுறேன், நீ வர யோசிக்கிற. அப்படி இல்ல மாயா, நான் என்னோட இந்த சின்ன ஆசையை நிறைவேற்ற கூட நீ இவ்ளோ யோசிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சீனு. இங்க பாரு, இப்படி எல்லாமே முடிஞ்ச போறதான் நினைச்சு பேசுறத என்னால கேட்கவே முடியல மாயா. எதுவுமே முடியல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ கண்டிப்பா திரும்ப வருவன்னு என் உள் மனசு என்கிட்ட சொல்லுது. அப்படி நடந்தா சந்தோஷம்தான். சரி, வா கோயிலுக்கு போலாம். சீனு, பூ வாங்கிட்டு போலாமா? ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இந்த பொடி எவ்வளோக்கா? சீனு, என்ன மாயா? பூ வாங்கி கொடு. அதான் வாங்கி கொடுத்துட்டேனே. பூஜை தட்டுலயே பூ இருக்குல்ல. நான் பூ கேட்டது எனக்கு, நான் தலையில வச்சுக்க. அப்போ அர்ச்சனை தட்டு கேட்கலையா? அதுவும் தான் கேட்டேன். அப்படியா? 2 முழம் மல்லிப்பூ கொடுக்கா. இந்தாங்க. என்ன மாயா குடி. போலாமா? சர்வமங்கலம் பிராப்திரஸ்தோ சகலகாரியம் பிராப்திரஸ்தோ. வாங்கம்மா. யாருக்கு அர்ச்சனை பண்ணோம்? பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். பூர நட்சத்திர சிம்மராசி ஸ்ரீனிவாசன் நாம் தேவஸ்ய. உங்க பேர் சொல்லுங்கம்மா. மாயா,
அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி. சகல சௌபாகியம் தொட்டு கும்பிட்டுக்கோங்கம்மா. சகல சௌபாகியம் பிராப்திரஸ்தோ. மாயா அஸ்த நட்சத்திரம் கன்யா ராசி சக குடும்பம் சகல சௌபாகியம் பிராப்திரஸ்தோ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் திரிபுராயை நம. ஓம் மாயாயை நம. ஓம் நான் சொல்ல போற விஷயம் எனக்கு கை கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியாது. ஆனா சொல்ல வந்தத சொல்லாம போக கூடாதுன்னு மட்டும் தெரியும். நான் என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு எனக்கு நீதான் துணையா இருக்கணும். ஓம் மந்திர ரூபிண்யை நம. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நம மோஹி மோகினி நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்ஷித்த சசுர்முக கதிஜிப்வா சம்படம் குரு குரு. தீர்காயுஷ்மான் பவ சகல சௌபாகியம் பிராப்திரஸ்தோ. சரி வரேன் சாமி. எல்லாம் நல்லபடியா நடக்குமா. போயிட்டு வா. சாமி ஒரு நிமிஷம். சொல்லுங்க சாமி, தெப்பக்குளம் டூர் வரது விஷயமா உங்ககிட்ட பட்ஜெட் கேட்டிருந்தோம். கான்ட்ராக்டர் பட்ஜெட் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. என் கூட வாங்க எடுத்து தரேன். சரிங்க சாமி. வாங்க போலாம். வாங்க போலாம். மாயா போலாமா? உட்காரு சீனு. உட்காரு. கோவிலுக்கு வந்துட்டு உட்காராம போனா என்ன அர்த்தம்? வந்தப்போ இருந்த மாயாவுக்கும் இப்ப இருக்கிற மாயாவுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுதே. என்ன வித்தியாசம்? கோவில பார்த்தா முக சுளிச்ச நீ இன்னைக்கு கோவிலுக்கு வந்து சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஏய் மாயா, மாயா போலாமா? ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன மாயா? அது என்னன்னு சொல்லு. என்ன ஆச்சு? என்ன விஷயம்னு சொன்னாதானே தெரியும். சொல்லு. நான் உன்னை லவ் பண்றேன் சீனு. என்ன மாயா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன கலாய்ச்சிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கியா? என்னென்னமா சொல்ற? டீஸ்லாம் பண்ணல சீனு. நான் உண்மையை தான் சொல்றேன். விளையாடாத மாயா. நான் விளையாடல சீனு. சீரியஸா தான் சொல்றேன். ஏய், நீ தானே என்ன மாதிரி கிராமத்து பையனெல்லாம் லவ் பண்ண மாட்டேன்,
கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் இன்னும் அதே கிராமத்து பையன்தான். என்ன எப்படி உனக்கு பிடிக்குமாயா? சும்மா கிண்டல்லாம் பண்ணாத. கோவிலுக்குள்ள இருக்கும் அந்த காட் ப்ராமிஸா சொல்றேன் சீனு. நான் உன்னை லவ் பண்றேன். நான் என் லைஃப்ல பண்ண பெரிய தப்பு உன்னோட காதலை ரிஜெக்ட் பண்ணதுதான். உன்னோட காதல் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ எனக்கு கெடுப்பியா இல்லையான்னு தெரியாது. ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற காதல உன்கிட்ட சொல்லிடணும்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். வந்து என் லவ்வ சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு எனக்கு தெரியாது. அதான் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என் மனசுக்குள்ள நீ எப்போ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆனா நீ வந்துட்ட. இப்போ நான் உன்னை லவ் பண்றேன். என் லைஃப் லாங் நான் உன்னைதான் லவ் பண்ணுவேன். நீ எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் உன் மேல வச்ச காதல் என்னைக்கும் மாறாத சீனு. போதுமாயா? உன் பொய்ய கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கிறியா? எதுக்காக போறதுக்கு முன்னாடி என் மனசை நோக்கடிக்க பாக்குற? ஐயோ சீனு, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். ப்ளீஸ் என்ன நம்பு. இந்த காதல் கத்திரிக்காலெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் உனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த விளையாட்டை இதோட விட்டுருமாயா? இது விளையாட்டு இல்ல, நிஜம் சீனு, நிஜம். என்ன சீனு சிரிக்கிற? பொய் சொன்னா பின்ன சிரிக்காம என்ன பண்ணுவாங்களா? நான் என்ன செஞ்சா நான் சொல்றது உண்மைன்னு நீ நம்ப வச்சீனு? அப்படியா? சூளத்துல உன் கையை குத்தி கிழிச்சுக்க, அப்ப நான் நம்புறேன். மாயா, என்ன பண்ற நீ? கையெடு. ஐயோ மாயா, என்ன காரியம் பண்ண? ஐயோ, என்ன மாயா நீ இப்படியா பண்ணுவாங்க? ரத்தம் வேற அதிகமா வருது. இப்பவாவது நம்புறியா சீனு? ஓ, என்ன மாயா, ஏன் இப்படி பண்ற? நான் உன்னை லவ் பண்றது உண்மை. என்னால உன்னை மறக்க முடியாதுங்கிறது உண்மை. நீ எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உன்னை என்னால மறக்க முடியாதுங்கிறதும் உண்மை.
ஐயோ, சின்ன மாமா வராரு. டேய், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊருக்கு போறதுக்கு முன்னால கோவிலுக்கு போயிட்டு போலாமேன்னு நான் தான் சீனுவை கூட்டிட்டு வந்தேன் சித்தப்பா. இந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ளவ. இவகிட்ட நீ என்ன வேண்டிட்டு போனாலும் வேண்டுனது எதுவா இருந்தாலும் அது உடனே நடந்துரும். ஊர்ல இருந்து உடனே திரும்ப வரணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன் சித்தப்பா. அப்ப கவலைய விடு, மத்த எல்லாத்தையும் அதோ அவ பாத்துப்பா. மாயா, இந்த புடவையில உன்னை பாக்குறப்போ அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க. சரி சரி, நான் வீட்டுக்கு தான் போறேன். வாங்க எல்லாரும் ஒண்ணா போயிருவோம். சரிங்க சித்தப்பா, போலாம். வாங்க போலாம். நான் உன்னை லவ் பண்றேன் சீனு. மாயா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல. நான் உன்னை லவ் பண்றது உண்மைதான். என்ன மதிக்கலைனாலும் நீ என்னோட காதலையாவது மதிக்கலாம். என்னது காதலா? எங்க இருந்து வந்துச்சு இந்த லவ்? நீயும் நானும் அப்படி என்ன பெருசா பழகிட்டோம்? உன்னை நான் தினமும் பார்த்து பழகிட்டு வந்தாலும் எனக்கு உன் மேல அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. அப்படியா? சூளத்துல உன் கையை குத்தி கிழிச்சுக்க, அப்ப நான் நம்புறேன். நான் கேட்டப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ப்ரொபோஸ் பண்றியே மாயா, நான் என்ன முடிவெடுக்க முடியும்? நீ சொன்னப்போ என் மனசுல உன் மேல எனக்கு ஆசை வரலையே சீனு. நான் மாமாவுக்காக இந்த குடும்பத்துக்காகன்னு சொல்லி சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேனே, இப்ப போய் நான் எப்படி இந்த விஷயத்த சொல்லுவேன்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இத நான் எப்படி சொல்லுவேன் மாயா? முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன் சீனு.
ஒரு வழியா இந்த வீட்டை பிடிச்ச கெட்ட நேரம்லாம் ஒழிய போகுது. இனிமே கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. இவ போற வரைக்கும் நம்ம உறுதியா எதையும் சொல்ல முடியாது. ஏதாவது மாயம் பண்ணி அவ எல்லாரையும் மாத்திருவா சாரு. அத்தை, இனிமே இந்த மாயாவோட மாயம் எதுவும் எடுபடாது. இந்த நாட்டை விட்டு போறது போறதுதான். அத யாராலையும் மாத்த முடியாது. மாயா நம்மளை விட்டு போயிடுவாளாம்.